கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறின. இது தொடர்பான வழக்கின் விசாரணையில் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது அவர் முதலமைச்சராக இருந்ததால் சம்பந்தமில்லாமல் விசாரிக்க சம்மன் அனுப்ப முடியாது என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அவர் முதலமைச்சராக இல்லை என்பதால் எதிர்தரப்பு சாட்சியாக அவரிடம் ஏன் விசாரணை நடத்தக்கூடாது என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் வழக்கு விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் வரும் நவம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தற்போது நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இவ்வழக்கின் விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிவண்ணனிடம் குறுக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் வழக்கை வரும் 22ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டிய விமான இயந்திரத்தில் கோளாறின் காரணமாக ரத்து செய்யப்பட்டதால் 240 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் விமான சேவை ரத்து செய்யப்பட்டது. இதனால் 7 மணி நேரம் காத்திருந்த விமான நிலைய அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் பிரயாணிகள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த ஏர் இந்தியா நிறுவன ஊழியர்கள் பயணிகளை மாற்று விமானத்தில் செல்வதற்கான பயணச்சீட்டுகளை ஏற்பாடு செய்து கொடுத்தனர். குண்டும் குழியுமாக காணப்படும் தாம்பரம் கிஷ்கிந்தா தர்கா சாலையில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை தாம்பரத்தில் உள்ள கிஷ்கிந்தா தர்கா சாலையில் மேம்பாலத்திலிருந்து வழியும் மழைநீர் அப்பகுதியில் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். மேலும் குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் வாகனங்கள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுகின்றது. இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் சாலையை உடனே சீரமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கின்றனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் இன்று முதல் மது பாட்டில்களுக்கு டிஜிட்டல் முறையில் பில் வழங்கும் நடைமுறை அமலானது. டாஸ்மாக் கடைகளில் போலி மது பாட்டில் விற்பனை மற்றும் கூடுதல் விலைக்கு விற்பதை தடுக்கும் வகையில் மது பாட்டில்களை QR கோடு முறையில் டிஜிட்டல் பில் வழங்கி விற்க டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்தது. இதன்படி காஞ்சிபுரத்தில் 131 கடைகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 89 கடைகள் என மொத்தம் 220 டாஸ்மாக் கடைகளில் டிஜிட்டல் முறையில் பில் வழங்கப்படுகிறது. இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்த மதுப்பிரியர்கள் மதுவினை வாங்கிச் செல்கின்றனர். ஆயினும் சில கடைகளில் கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதால் வாக்குவாதமும் நிகழ்ந்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் MRI ஸ்கேன் எடுப்பதற்கு குறைந்தபட்சம் 15 நாட்கள் வரை அலைக்கழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் திருவாரூர் சேர்ந்த வீரமணி என்பவர் கடந்த 15 நாட்களுக்கு முன்னதாக தனது தந்தையை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். MRI ஸ்கேன் எடுப்பதற்கு நாட்கணக்கில் அலைக்கழிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்கேன் எடுக்கும் இடத்தில் ஒவ்வொரு நோயாளிகளையும் அங்குள்ள பணியாளர்கள் தகாத வார்த்தையில் பேசி அவமதிப்பதாகவும் மேலும் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் மருத்துவமனையில் 2500 ரூபாய் செலுத்தினால் 4 மணி நேரத்தில் ஸ்கேன் எடுக்கும் வசதி உள்ள நிலையில் ஆனால் அதே தொகைக்கு இந்த அரசு மருத்துவமனையில் 15 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 60 நாட்களுக்கு மேலாக ஸ்கேன் இயந்திரம் பழுதாகியுள்ளதாக மருத்துவ பணியாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னை கண்ணகி நகரில் பச்சிளம் குழந்தையை கடத்திச் சென்ற பெண்ணின் புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். சென்னை கண்ணகி நகரில் ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதிக்கு 45 நாட்களுக்கு முன் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி ஆரோக்கியதாஸ் வீட்டிற்கு வந்த பெண் ஒருவர் அரசு சார்பில் குழந்தைக்கு வழங்கப்படும் திட்டங்கள் உள்ளது, அதனை நான் வாங்கித் தருகிறேன் என கூறி தீநகருக்கு ஆட்டோவில் அழைத்துச் சென்று நூதனமாக குழந்தையை கடத்திச் சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வந்த போலீசார் திருவேற்காடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருந்து குழந்தையை மீட்டுள்ளனர். மேலும் குழந்தையை கடத்திச் சென்ற பெண்ணின் கணவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வந்த நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட தீபாவின் புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளனர். நெல்லை அருகே தீபாவளியன்று வெடிவெடிப்பதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் இளைஞர்கள் ஒருவர் அரிவாளுடன் மற்றொரு இளைஞரை துரத்திச் சென்ற CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை அடுத்த கரியமாணிக்க பெருமாள் கோயில் தெருவைச் சேர்ந்தவர்கள் சூர்யா மற்றும் கண்ணன்.
கடந்த தீபாவளி அன்று வெடிவெடிப்பதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு முன்விரோதமாக அது மாறியுள்ளது. இந்த பிரச்சினை காரணமாக மீண்டும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் இளைஞர் சூர்யா அறிவாளுடன் கண்ணனை துரத்திச் சென்ற சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து அறிவாளுடன் துரத்திய இளைஞர் சூர்யாவை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் பிரபல சைவ உணவகத்தில் சிறுவனுக்கு வழங்கப்பட்ட சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு கிடந்ததால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். காந்திநகர் பைபாஸ் சாலையில் இயங்கி வரும் பொன் ராயர் என்ற உணவகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் மனைவி மகனுடன் சாப்பிட்டுள்ளார். சிறுவனுக்கு ஆர்டர் செய்த சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு கிடந்ததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இதுகுறித்து கேட்டபோது சர்வர் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த வாடிக்கையாளர் ஓட்டலை விட்டு வெளியே வந்து ஓட்டல் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சாம்பார் சாதத்தில் கண்ணாடி துண்டு கிடந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. ரஜினிகாந்த் நடிப்பில் சமீபத்தில் வெளியான வேட்டையின் திரைப்படத்தில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய காட்சியை நீக்க கோரி தொடரப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முடித்து வைத்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த பழனிவேலு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான வேட்டையின் திரைப்படத்தில் சட்டவிரோத என்கவுண்டரை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அதனை நீக்கவும் கோரிக்கை விடுத்திருந்தார். வழக்கு விசாரணையின் போது என்கவுண்டரை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் படம் இல்லை என வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்.